Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE Advanced 2024ல இருந்து ஒரு சூப்பரான ப்ராப்ளம் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலா இதனுடைய முன்னாடி வீடியோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலனா மறக்காம போய் பாருங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏன் நான் சொல்றேன்னா அதுல வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து JEE Advanced 2024 ரிப்போர்ட். அதுல வந்து நான் சால்வ் பண்ண கொஸ்டின் மோஸ்ட் நாட் அட்டெம்ப்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணேன். இந்த கொஸ்டின் வந்துட்டு 1,80,000 ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுனாங்க. அதுல ஒன்லி லெஸ் தென் 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டினை வந்து கரெக்டா சால்வ் பண்ணிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 0.7%, அதாச்சும் 1% கூட இல்ல. இந்தியா ஃபுல்லா எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜஸ்ட் லெஸ் தென் 1% தான் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினோட வேல்யூ எப்படி இருந்துச்சு, நம்ம ஐஐடி மெட்ராஸ் ப்ரொஃபசர்ஸ் எப்படி யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பார்க்கலன்னா மறக்காம போய் செக் பண்ணுங்க. நான் அதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த JEE Advanced 2024 ரிப்போர்ட்டை பற்றி நான் வந்து சொல்லியிருப்பேன். நான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஃபுல்லாக டீகோட் பண்ணி, ஏன்னா இது வந்து உங்களுக்கு JEE Advanced 2025க்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா, ஒரு வியூ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்பவே நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நான் சால்வ் பண்ண போற கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 10 and 11. இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 10 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போறோம். இதனுடைய சீரீஸ்ல நெக்ஸ்ட் வரக்கூடிய கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11. உங்களுக்கு மேபி சார் எங்களுக்கு ஃபுல் அட்வான்ஸ் 2024 பேப்பர் 1 பேப்பர் 2 இது வந்து பேப்பர் 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலயும் 17 கொஸ்டின்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க சார், இது மாதிரி எங்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 சால்வ் பண்ணி காமிங்க சார், எல்லா கொஸ்டினும் எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னா மறக்காம எனக்கு மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே கமெண்ட் பண்ணுங்க, என் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுக்கு உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தாங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா அப்லோட் பண்றேன். ஓகே, இது ஆக்சுவலா முன்னாடியே வர வேண்டிய வீடியோ. போன வீடியோ ஷூட்ல எப்படி அந்த மியூசிக் ஆட் ஆச்சுன்னே தெரியல, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நான் ரீஅப்லோட், போன வீடியோமே திரும்ப நான் ரீஅப்லோட் பண்ணேன். ஸோ அதனால திரும்ப எனக்கு இந்த வீடியோஸ் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏற்கனவே எடுத்துட்டேன், திரும்ப ரீஷூட்டுங்கனால தான் உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு டிலே ஆகாது. ஸோ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 10. ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா fill in the blanks, அதாச்சும் செக்ஷன் சில வரக்கூடியது நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் பேஸ் பண்ணது கொஸ்டின் நம்பர் 10. இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ப்ராப்ளம் தான். வாங்க வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 நான் வந்து போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 7 இதுதான் சொன்னேன். ரொம்ப பயமுறுத்துன கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் அட்டெம்ப்டட், 80% நாட் அட்டெம்ப்டட், அட்டன் பண்ண 20%ல 80.99% ராங். அதாச்சும் கொஞ்சம் பேர் பார்ஷியல், கொஞ்சம் பேர் கம்ப்ளீட்லி ராங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஏன் அப்படிங்கறத நான் வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம போய் பாருங்க, ரொம்ப சூப்பரான ஜாலியான வீடியோ. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் நம்பர் 10 வந்து சால்வ் பண்ணும். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் தான், கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா சால்வ் பண்ணா போதும். இது வந்து நீங்க பாதி ப்ராப்ளம்க்கு மேலதான் மேபி நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம் நிறைய பேரு. நான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நான் வழக்கமா சொல்றதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்போ நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் அதுலயும் குறிப்பா JEE அட்வான்ஸ்னு வந்துட்டா பி லேசி. JEE மெயின்ஸ் கூட நான் சொல்வேன் நீங்க லெஸ் தென் 1 மினிட்ல சால்வ் பண்ற ப்ராக்டிஸ் பண்ணுங்கட்டு. ஆனா JEE அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 10 மினிட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்க வந்து எடுத்துக்கிற மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ். 17 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்க 17 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. மினிமம் 6 கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 எனஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மினிமம் 6 இல்லை மேக்ஸிமம் ஒரு 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்டாக அட்டன் பண்ணணும். அதுல வந்து நீங்க ராங் பண்ணக்கூடாது. நீங்க பொறுமையா டைம் எடுத்து 1 hour, அதாச்சும் 3 hours எக்ஸாம் இருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 2க்கு 3 hours, டோட்டலா 6 hours எக்ஸாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல வந்து நீங்க ஒரு 6 கொஸ்டின், இதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துலயும் வந்து 6 நீங்க கரெக்டா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சாலிடா 140ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் 150 மார்க்ஸ் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மார்க் ரொம்ப 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 சூப்பரான மார்க். நீங்க எப்படியும் வந்துட்டு ஒரு 20,000 ரேங்க் உள்ளார ஈஸியா வந்துடலாம். கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் இதுவா இருந்தா தான் நான் சொல்றேன் 20,000. இதே நார்மலா இருந்துச்சுன்னா, நார்மல் டிஃபிகல்ட்டி லெவல் இருந்துச்சு, இது வந்து போன வருஷம் கம்மி ஆயிடுச்சு. அதனால சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். போன வருஷம் வந்துட்டு இந்த மார்க்குக்கு வந்துட்டு நார்மலா வரக்கூடிய ரேங்க் கூட பின்னாடி போயிட்டாங்க. ஏன்னா போன வருஷம் ஓவரால் கொஸ்டின் பேப்பர் ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு பின்ன. அப்புறம் JEE அட்வான்ஸ் ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாலும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்க வந்து 6 கொஸ்டின்ஸ்
10 minutes நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், let s is equals to a is equals to 0 1 இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த ABCDE இதோட வேல்யூஸ் வந்து ஒன்னு 0வா இருக்கும் இல்லனா 1ஆ இருக்கும், ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது டிட்டர்மினன்ட் ஆஃப் A, இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து ஒன்னு -1ஆ இருக்கும் இல்ல +1ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே தான் திரும்ப இங்க சொல்லிருக்காங்க, டிட்டர்மினன்ட் A denotes டிட்டர்மினன்ட் ஆஃப் A, then the number of elements in S is. so இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த S இந்த செட்டுக்குள்ளார மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். வாங்க சால்வ் பண்ணுவோம். ரொம்ப ஒரு ஜாலியான ப்ராப்ளம், சிம்பிளான ப்ராப்ளம், ரொம்ப ஜாலியா இருக்கும். வாங்க சால்வ் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நான் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வழக்கமா சொல்றதான், பாஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்சம் யோசிங்க, எப்படி இதை பண்ணலாம், இப்படி வருமா அப்படி வருமா அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா வந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் நான் சால்வ் பண்ற அதே மெத்தட்ல நீங்க சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதை விட உங்களுக்கு பெஸ்ட் மெத்தட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், இதே மாதிரி நிறைய பேர் வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். let s is equals to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு என்னன்னா டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஏன்னா டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ -1 இல்ல +1 சொல்லிட்டாங்க. அடுத்து உள்ளார இருக்க ABCD வேல்யூஸ் இதுதான் சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு என்னதுன்னா இந்த செட்டுக்குள்ளார எவ்வளவு வேல்யூஸ் வரும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு வச்சுப்போமே. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்கணும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். so determinant of A equals to என்ன வேல்யூ அப்படின்னு பார்க்க போறோம். இங்க 0 இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்து இங்க மைனஸ் இன்டு E மைனஸ் D, அடுத்து பிளஸ் C B மைனஸ் A. so இந்த இடத்துல என்ன பண்ற மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், நான் மைனஸ் நான் உள்ளார கொண்டு வந்துடுறேன். so C இன்டு B மைனஸ் A பிளஸ் D மைனஸ் E. ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. C into B minus A into D minus E. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு -1 எடுப்பாரு இல்லனா +1 எடுப்பாரு. அப்ப நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஒன்னு -1 +1 அப்படின்னா இங்க வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு. -1 விட்டுருவோம், நமக்கு வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் ஆப்வியஸா வந்துடும். அதனுடைய பாசிபிலிட்டிஸ் லெவலும் ரொம்ப சின்னது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ 1 தான் வேணும்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படி நம்ம ஓடுவோம். நமக்கே ஆண்டவர் கரெக்டா கொடுத்துருவாரு -1ஐயும். ஓகே, இப்போ வந்து பாருங்க, டிட்டர்மினன்ட் வந்து நான் வந்து இந்த இடத்துல இப்போ 1 எனக்கு வந்தா போதும்னு எடுக்கிறேன் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இப்போ 1 வேணும்னா எனக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, 1 இங்க நான் 0 எடுக்கலாம், இங்க 1 எடுக்கலாம். ஸோ 0 + 1 எனக்கு 1 வந்துடும். அடுத்து இங்க நான் 1 எடுக்கலாம், இங்க நான் 0 எடுக்கலாம். ஸோ 1 + 0 எனக்கு வந்துட்டு 1 வந்துடும். இப்போ இந்த ரெண்டு கேஸ், இது ரெண்டும் தான் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் கேஸே. ஸோ கேஸ் 1 கேஸ் 2, கேஸ் 1ல எத்தனை பாசிபிலிட்டிஸ், கேஸ் 2ல எத்தனை பாசிபிலிட்டிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே இந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். அப்படி ஜஸ்ட் ஆட் பண்றது தான். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், பிரசன்டேஷன் ஆஃப் த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். நீங்க வந்துட்டு ஜெய் அட்வான்ஸ் தானே, நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் தான் முக்கியம்ட்டு கிறுக்கி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்றப்பவே ஒரு நீட்டா நீ எப்படி போர்டு எக்ஸாம் பிரசன்ட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும். இதுல வந்து அந்த கிளாரிட்டி எப்படி வந்து அந்த கிறிஸ்டல் கிளியர் நம்ம சொல்றோமோ அப்படி கிறிஸ்டல் கிளியரா நீங்க ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்துடும். நீங்க ரஃப் ஷீட் எழுதுற மாதிரி கிறுக்கி இப்படி அப்படி இப்படின்னு எழுதுனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகி பாதிலேயே ஆன்சர் விட்டுருவீங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இதெல்லாம் சின்னது தான், ஆனா அந்த சின்னதுல தான் நிறைய பேருக்கு மார்க் போகுது, நிறைய பேரோட வாழ்க்கையே மாறுது. ஸோ அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ட்டு. இந்த மாதிரி சொல்ற சேனல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க, குறிப்பா நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 0 1 எடுத்திருக்கோம்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல இவனை ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா C into B minus A, இந்த ரெண்டு டேர்ம் எனக்கு வந்து 0 ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ C is equals to 0 நான் எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ C is equals to 0 எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஹோல் டேர்ம் எனக்கு வந்து 0. அதுக்கப்புறம் B minus A க்கு எனக்கு என்ன வேல்யூ இருந்தாலும் 0. எப்படி பார்த்தா இண்டிபெண்டா வந்து 0 ஆயிட்டான். ஸோ அப்ப இந்த B minus A க்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் வாங்க நம்ம பார்த்துருவோம்.
என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப b மைனஸ் ஏ வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க 0 இல்லைன்னா 1 தான் எடுக்கும். ஸோ 0 0 எடுக்கலாம், 0 1 எடுக்கலாம், 1 0 எடுக்கலாம், 1 1 எடுக்கலாம். ஓகே, இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா c equals to 0 வச்சுக்கிட்டேன்னா எனக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அடுத்து d மைனஸ் இ வந்துட்டு எனக்கு 1 வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி 1 வரணும் அப்படின்னா இந்த இடத்துல d மைனஸ் இ இது வந்துட்டு எனக்கு 1 வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1 வரணும்னா நான் என்ன பண்ணலாம், 0 1 1 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ d மைனஸ் இக்கு வந்து எனக்கு 1 வேல்யூ வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு 1 0 நான் எடுத்தேன்னா எனக்கு 1 வந்துடும், 1 minus 0. ரெண்டாவது பாசிபிலிட்டிஸ், சார் 0 minus 1 minus 1 தானே சார் வரும், இங்க 1 இருக்குன்னா எனக்கு தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ -1 இருக்குல்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், நான் வந்து 1 ட்ரை பண்றேன், அப்படியே வந்து எனக்கு -1க்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணிடலாம் நான் சொன்னேன்ல. நான் அதனால தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது தான் நான் இப்படின்னு சொன்னேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1,0 இந்த பாசிபிலிட்டியும் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கேஸ் 1ல ஒரு பார்ட் நம்ம வந்து முடிச்சிருக்கோம். இந்த பார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 0,0 இது இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு, டோட்டலா 8 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரியுதுல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 0,0 into 0,1 இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இதை வச்சு இது 2 2 2 2 டோட்டலா பாக்குறப்ப நமக்கு 8 பாசிபிலிட்டிஸ் வருது. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்ப ரெண்டாவது இதே டேர்ம்ல c into b minus a இந்த டேர்ம் எனக்கு 0 ஆகணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் c is equals to 0 ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், c is equals to 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ c is equals to 1 ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து b minus a இப்போ வந்து நான் 0 ன்னு எடுத்துக்கிறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். c is equals to 1, b minus a is equals to 0. இதுக்கு எனக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். c is equals to 1 இதை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ b minus a க்கு வந்து எனக்கு 0 வரணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும், இப்போ பாருங்க. இப்போ b minus a க்கு 0னா 0 minus 0 நான் எனக்கு வந்து 0 வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க வந்து b minus a எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து 1 minus 1னாலே எனக்கு வந்து 0. சோ எனக்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வந்துருச்சா, ஜாலியா. இப்ப ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து d minus e இன்னும் இங்க வந்து 1 தான். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 1 க்கு வந்து 0 1 சாரி 1 0. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சோ இங்க பாத்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ். சோ கேஸ் 1 க்கே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலா 12 பாசிபிலிட்டிஸ் வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சுதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் புரிஞ்சுட்டாலே ஜாலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளவுதான், ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண மாதிரி. பாதி ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, பாதியில முக்காவாசி 75% ப்ராப்ளம் அசால்ட்டா முடிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண போறது கேஸ் 2. ஓகே, கேஸ் 2 வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எப்படி சால்வ் பண்ணலாம் வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ கேஸ் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம c is equals to 1 ஒரு பாசிபிலிட்டிஸ் இங்கேயே வந்துட்டான் கேஸ் 1ல. ஸோ அவன் பாதி நம்ம எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் c is equals to 1, அடுத்து b minus a. இது டோட்டலா 1 வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இவன் 0 வர்றதுக்கு எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அவ்வளவுதான். இப்போ வாங்க நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ c is equals to 1 நம்ம எடுத்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, அதனால எனக்கு வந்து 1 தான் வரணும் அப்படிங்கிறதுனால நான் 2 தடவை எனக்கு வந்து 1 எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ c is equals to 1னா இப்போ b minus a சேர்ந்து எனக்கு 1 தான் வரணும். அப்பனா தான் எனக்கு வந்து 1 வரும். ஸோ இவன் ரெண்டும் 1 வர்றதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா போதும். ஸோ c is equals to 1னா எனக்கு b minus a-வும் 1 தான். அப்பனா தான் எனக்கு ப்ராடக்ட் பண்ணா எனக்கு வந்து வேல்யூ 1 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ c is equals to 1க்கு பிரச்சனை இல்லை. இப்போ b minus a க்கு வந்து 2 பாசிபிலிட்டிஸ் வரும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போலதான் 1 0 அடுத்து 0 1. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வழக்கம் போல நான் சொல்றதுதான் 1 -1 வரும். -1 வந்தா பிரச்சனை இல்லை. ஸோ இங்க வந்து -1 வந்துச்சுன்னா ப்ராடக்ட் பண்றப்ப -1 மாறிடும். -1னா இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு வந்து -1 வரலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நம்ம சேர்த்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 0 0 1 இந்த 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அடுத்து d minus e equals to 0. இது 0 ஆகிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? மேல பார்த்த மாதிரியே தான் 0 0 1 1. இப்போ இங்க 2 இருக்கு. ஸோ டோட்டலா 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேஸ் 2ல பாத்தீங்கன்னா 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்
எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 16 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட் ஆன்சர் 16. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது வந்து ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா நீங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் தான். இதுல இந்த ப்ரெசன்டேஷனை மட்டும் கரெக்டா நீங்க வந்து கிறிஸ்டல் கிளியரா வச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட்டு கொஞ்சம் நீங்க அப்படி இப்படி கொஞ்சம் கிறுக்கி தள்ளி மாத்தி மாத்தி எழுதியிருந்தீங்கன்னா கஷ்டம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்றேன். இது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேர் 0.4% எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ராங்கா பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் வந்து தப்பா பண்ணாங்க அப்படிங்கறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனே. பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.